காலை வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் வந்து சேடை போட்டு பரம்பு ஓட்டி வச்சுருக்காங்க நடுறதுக்காக. இந்த கேப்பில் நம்ம போயிட்டு ஒரு பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு தேவையான பொருளை வாங்கிறதுக்காக நாங்கள் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வெங்காயம் தக்காளியை வாங்கிட்டு வெளியே வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சுங்க. செம்ம கூட்டம். இப்போ வெங்காயம் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே பிரியாணிக்கான சிக்கன் அண்டு சிக்கன் 65க்கான சிக்கன் ரெண்டுத்துக்குமே தயிர் போட்டு காரம் போட்டு ரெடி பண்ணி ஊற வச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வில்லேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேயில் வந்து சமைக்கலாம். இந்த கல்லில் வச்சு சமைப்பாங்க இல்லையா, அது மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பற்ற வச்சுருக்கோம். வாங்க எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கட்டையிலலாம் தீ பிடிச்சிச்சு ஈவனாக. இப்போ நம்ம டபராவை போட்டுடலாம். இது வந்து கொய்யா மரங்க. இந்த கொய்யா மரம் நான் தான் வச்சேன். இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு தெரியுங்களா? நிறைய பழம் காய்க்குதுங்க. நல்லா இனிப்பாக இருக்குது அந்த காய். சரி வாங்க நம்ம டபரா போட்டுடலாம். நல்லா பற்றிக்கிச்சு. இது வீட்டில் எரியிற மாதிரி கேஸ் அடுப்பு இல்லைங்க, இது கறிக்கட்டை அடுப்பு. அதனால் வேகமாக இதுக்கு வேலை கொடுக்கணும். கீ போடலாங்க. கீ போட்டதும் பாருங்கள், ஒரு செகண்ட் கூட இல்லை, சீக்கிரமாக மெல்ட் ஆகிடுச்சு. எண்ணெய் போட்டுட்டு ஆனியன்லாம் போட்டுடலாங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ செம்ம ஈட்டுங்க, கையெல்லாம் பட்டுது. ஆனியன் வதக்கணுங்க, நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இதில் சீக்கிரமாகவே இன்னும் கொஞ்சம் வதங்கிடும். அடுத்தது நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாங்க. இதில் பாருங்களேன், சட்டுன்னு வதங்குது. போடுறதுக்குள்ளேயே அடுத்து வதங்கிடுது. புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் ஆல்ரெடி காரம், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம செடிக்கு தண்ணி பாசை போட்டிருந்தேன், ஒரே இடத்துல இருக்குது, மாற்றி விட்டுட்டு வரேன். காலையிலானா குளிருது. இப்போ பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. வாங்க அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு போவோம். இப்போ அடுத்து சிக்கன் போட்டு வதக்கி அடிச்சு அடுத்து தயிர் போட்டுடலாம். தயிர் போட்டு வதக்கலாம். தயிர் போட்டு வதக்கியாச்சுங்க. பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நான் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கேன். 2.5 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசியை போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்க போது அதுக்குள்ளே நம்ம தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு லெமனு கொஞ்சோண்டு புதினாவை சேர்த்து கலக்கி வைக்கலாம். காற்று அடிக்கிறதுனால அடுப்பு கொஞ்சம் எரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு தகன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே ஸ்லோவாகிடுச்சு. கொஞ்சம் கட்டையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா. வந்து அவ்வளோதான், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ தட்டு போட்டு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொதி வரல இன்னும். வெயிட்டிங் கொதிக்காக வெயிட்டிங். இப்போ இதை மூடி சீக்கிரமாக கொதிக்கணும்னா தட்டு போட்டு மூட சொன்னாங்க. தட்டு போட்டு மூடியாச்சு. இப்போ சீக்கிரமாக கொதிக்குதான்னு பார்ப்போம். ஒரு சாப்பாட்டு கூட வரலையம்மா, சாப்பிட்டு போய் கூட கழுவலாம். இவரும் வரல, மாடு பரம்புக்காரம் பாவம் ஓட்டிகிட்டே இருக்காரு. காலையில் காப்பி குடிச்சிட்டு போனாங்களா, அதோடு வரவே இல்லையம்மா. சரி மம்மி, கவலைப்படாதுங்க. நம்ம தான் பிரியாணி செய்கிறோம்ல, எல்லாருக்கும் கொடுக்கலாம், விடுங்க. அது மதியம் வந்து சாப்பிட போகிறாங்கம்மா. இப்போ காலை சாப்பாடு இவ்வளோ லேட் பண்ணுறாங்கல்ல, அது முடிச்சுட்டா ஒரு வேலை முடியும். அடுத்த வேலையை பார்ப்பேன் நான். அதுக்கு தான்மா. சரி, பைப்பு இந்த பக்கம் போடு, ஓசை எடுத்து. இந்த மல்லி செடிக்காய் போடு. மல்லி செடிக்காய், எலுமிச்சை செடிக்காய், நெல்லிக்காய் செடிக்காய் போட்டினா அது 3மே பாஞ்சிடும். அப்பப்போ நம்ம ஓசை எடுத்து போட வேண்டியது தருமா. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். கீரை செடிக்கு, வெண்டை செடி, கொத்தவரக்காய் செடி, அவரை இதுக்கெல்லாம் போட்டோம்னா இந்த பக்கம் பாஞ்சிடும். ஆமாம், அதான் ஓசை அப்படி போட்டுடலாம். அவ்வளோதான். சரி சரி வாடா, முடிஞ்சிடுச்சா? பைப் போட்டேன். வரும்போது பூவெல்லாம் பறிச்சுன்னு வந்துடுறா. நிறைய இருக்கு பாரு, பறிச்சுன்னு வந்துடு. கொதி வந்துடுச்சு. மம்மி இதை வந்துடுறேன். இன்னும் 4-5 பூ தான் இருக்குது. இதை பறிச்சுட்டு வந்துடுறேன். கொதிக்கட்டும். அவ்வளோதான் மக்களே, நம்மளோட சிக்கன் பிரியாணி கொதிக்கிடுச்சு. இப்போ நேரத்தில் தட்டை போட்டு மூடிடலாம். அச்சுச்சோ, வெயிட்டுக்கு நான் எதுவும் ரெடி பண்ணவே இல்லையே. இந்த கட்டையிலே அந்த கறி கூட வராது. சரி, ஒரு சூப்பர் ஐடியா பண்ணலாம். இங்கே செங்கல் ஒன்று இருக்குது, அதையே எடுத்து போட்டு வெயிட் போட்டுடலாம். அதுதான் மக்களே, பிரியாணி தம் போட்டு முடியாச்சு. இப்போ அதுக்குள்ளே சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சான்னு போய் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ நல்லா காற்றடிக்குது. செடியெல்லாம் நல்லா ஆடுது. ஹாப்பியாக இருக்குது செடி எல்லாமே. மக்களே, நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
இறக்கியாச்சு டபராவை. நான் தாங்க இறக்குறேன், நான் தான் இறக்குறேன். பா செம்ம. இந்த அரோமா பாருங்களேன் எப்படி பயங்கரமாக வருதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. இது என்னது, இது சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணியா? இது இவ்வளோ நீட்டாக இருக்குது, பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மாதிரி. இங்கே பாருங்கள் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அம்மா எவ்வளோ சூப்பராக பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பாருங்கள் ஒட்டவே இல்லை, சிக்கன் நல்லா தகன்னு இருக்கு. கேட்டுக்கலாம் மக்களே, தண்ணி போட்டு பிரியாணி சாப்பிடணுமா? வாங்க வாழையில கட் பண்ண போகலாம். வாழையில கட் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்ணும். வாழையில இங்கே வந்தாலே நாங்கள் எப்பயுமே வாழையில தாங்க பிரியாணின்னு மட்டும் இல்லைங்க, எல்லாமே நாங்கள் வாழையில தான். வாங்க மக்களே நம்ம சர்வ் பண்ண போகலாம். இங்கே பாருங்கள் வாழையில போட்டாச்சு, பிரியாணி வச்சாச்சு, முட்டை 65, அப்புறம் தயிர் பச்சடி. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தான்.